ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் 𝙘𝙤𝙤𝙧𝙩. நம்ம சேனலில் டெக் வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். சரி, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, ஒரு பிகினராக இருந்த என்ன மாதிரி ஒரு பிகினராக இருந்த யூடியூபர் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சில யூடியூபர் பார்த்திங்கன்னா ஃபோன் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், கேமரா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்றவங்க வீடியோ ஷூட் பண்ணி போடுவாங்க. அந்த வீடியோ யூடியூப்பில் போடும்போது குவாலிட்டி கம்மியாகும், அதனால் வியூஸ் கம்மியாகலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த வீடியோ குவாலிட்டியை ஒரு மேற்படி ஒரு அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு அளவுக்கு குவாலிட்டியாக மாற்றலாம். அதை பற்றி தான் இது பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினரான யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 𝙘𝙤𝙪𝙩𝙪𝙗𝙚 இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எனக்குவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரி, நான் ஒரு வீடியோவை இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ எப்படி இந்த வீடியோவை பாருங்கள், அதோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்கும். சரி, இந்த வீடியோவை ஒரு 1000 MP ஒரு நல்ல கிளாரிட்டியான வீடியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு டிரான்ஸ்கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த டிரான்ஸ்கோட் கொடுங்க. கொடுத்துட்டு பிக்சர் சைஸ் 1080p வச்சுட்டு வீடியோ குவாலிட்டி ஹை வைங்க. வச்சுட்டு டிரான்ஸ்கோட் மேலே ஒரு டிரான்ஸ்கோடு மாதிரி இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுத்துங்க. அமுத்தா டிரான்ஸ்கோட் ஆகும். இதே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் மேலே எடுக்கும். ஒரு ஃபுல் மூவி எடுத்தால் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மேலே வந்துடும். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோனால டக்குன்னு ஆகுது. இது ஆகட்டும். அது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ குவாலிட்டி காமிக்கிறேன். ஆயிடுச்சு நான் அந்த ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஓரளவு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி வீடியோ நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் ஒரு கேமராவில் ஷூட் பண்ணும்போது லோ குவாலிட்டியாக இருந்தால் இதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அப்படி எடிட் பண்ணி யூடியூபர்ஸ் பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 𝙘𝙤𝙪𝙩𝙪𝙗 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.